அம்மா இது என்ன மரம்? இது அரப்பு மரம். அரப்பு மரமா? ஆமாடா. என்ன இவ்வளோ சின்னதாக இருக்குது மரம்? என் ஹைட்டு கரெக்டாக இருந்துச்சு, அதனால இதை சூஸ் பண்ணி வந்தேன். மற்றதெல்லாம் ரொம்ப பெருசு பெருசாக ஹைட்டில் இருந்துச்சு. இந்த மரம் கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு. அதுக்கு தான் வளரணுங்கிறது. பரவாயில்ல, நம்ம வளர்த்துக்கு இந்த மரம் வளர்ந்துருக்கு பாரு. மற்றதெல்லாம் மேலே ஏறி பறிக்கணும். இதுதான் பரவாயில்லையே. இந்த ஹைப்ரிட்டில் வருதுல்ல, அந்த மாதிரி அரப்பு மரமாக ஹைப்ரிட் ரேஞ்சுக்கு இருந்துச்சுன்னா உனக்கு கரெக்டாக இருக்கும். காலி கீழே வச்சு பறிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். எல்லாத்தையுமே இயற்கையிலேருந்து அழிச்சு நம்ம செயற்கைக்கு கொண்டு போனால் எப்படி? அப்படி இயற்கைன்றது ஒன்றே இருக்காது. சரி சரி. இதுக்கு என்ன யூஸு இந்த அரப்பானால? இது இயற்கையான ஷாம்பு. இதை நம்ம அப்படியே கூட அரைச்சும் பயன்படுத்தலாம், காய வச்சும் பயன்படுத்திக்கலாம். இயற்கையான ஷாம்பு தான். இதில் நல்ல நுர. காய வச்சு தானே அரைக்க முடியும்? காய வச்சும் அரைச்சிக்கலாம், பச்சையாவும் அரைச்சும் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணலாமா? காலகட்டத்தில் யார் பச்சையாக யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாரும் வேலைக்கு போகிறவங்க இருப்பாங்க, அப்புறம் கிடைக்காது. பக்கத்தில் மரம் இருந்துச்சுன்னா அவங்க ரெகுலர் யூஸ்க்கு பண்ணலாம், எல்லாரும் பண்ண முடியாது. அப்படி இருக்கவங்க காய வச்சு நம்ம பவுடர் மாதிரி பண்ணி வச்சுக்க வேண்டியதான். அப்படி பண்ணிவிட்டு நம்ம வாரத்துக்கு 2 தடவை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து தண்ணி நிறைய செலவாகும். நல்ல தண்ணியில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நுர நல்லா நுரைக்கும், நல்லா நுர வரும், தலை வந்து நல்லா குளிர்ச்சியாகும், அதே மாதிரி அழுக்கு டக்குன்னு போகும். அந்த காலத்தில் இது அரப்பு தானே யூஸ் பண்ணாங்க. அது கரெக்டு தான். ஷாம்பு எங்கே இருந்துச்சு அப்பெல்லாம்? இயற்கையான ஷாம்பு. இது என்னென்ன நன்மைகள் இருக்கு? தலை நல்லா குளிர்ச்சியாகும், தலையில் வந்து முடி வளர்ச்சிக்கு நல்லா இருக்கும். எந்த கெமிக்கலும் நம்ம யூஸ் பண்ணி இந்த டேண்ட்ரஃப் மற்றது எல்லாமே ஷாம்பு மூலயமா வந்துடுது. அது மாதிரி இதில் எந்த சைடு எஃபெக்டும் இல்லை. ஆனால் என்ன, தலைக்கு குளிச்சிட்டோம்னா அந்த சின்ன சின்னதாக ஒட்டிட்டு வேணா இருக்கும். வந்து நல்லா தட்டி விட்டுட்டு காய வச்சு தட்டி விட்டோம் அப்படின்னா அதெல்லாம் போயிடும். ஜென்ஸுக்கு பிரச்சனை, லேடிஸுக்கு தான் ஒட்டுன்னு நினைக்கிறேன். இல்லை, யாருக்கு ஒட்டினாலும் நல்லா காய வச்சுட்டு தட்டினோம்னா போயிடும். வாரத்துக்கு 2 டைம் நல்லா யூஸ் பண்ணலாம். பச்சையாக கிடைச்சாவே யூஸ் பண்ணலாங்க. அரிசி கழுவுன தண்ணியில் இதை போட்டு நல்லா அரைச்சோம்னா அரைக்கவே நல்லா நுர வரும். அப்படியே எடுத்து பயன்படுத்திக்கலாம். எப்படி அரிசி தண்ணியில்? அரிசி தண்ணியில் இப்போ நம்ம மாவெல்லாம் அரைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றுறோம்ல, பச்சை தண்ணி ஊற்றுறோம்ல, இதெல்லாம் வந்து அரிசி தண்ணியில் ஊற்றி நம்ம அரைச்சோம்னா நல்லா நுரைக்கும். நுரைக்கும் போது எடுத்து அப்படியே தலையில் தேய்ச்சி குளிச்சோம்னா முடிய நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அரிசி தண்ணிக்குள்ள போடணுமா? ஊற வைக்கலாம் கூடாது, சும்மா வெறும் தண்ணிக்கு பதிலாக அரிசி தண்ணியை ஊற்றி அரைக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அரைக்கணும். சரி சரி. அரிசி தண்ணிக்கு இதில் போட்டு அதில் மிக்சியில் போட்டு அரைச்சோம்னா நல்லா நுரைக்கும். அப்படி. ஓகே. சரி, ஓகே.